சமையல் கூட எப்படியாவது பண்ணிடலாங்க. ஆனால் காலையில் என்ன டிஃபன் பண்ணுறது, மத்தியானத்துக்கு என்ன சமையல் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற கொடுமை இருக்குல்ல, அதுதான் பெரிய கொடுமைங்க. ஒரு வழியாக யோசித்து இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை ரவை உப்புமாவும் வரமிளகா சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். வரமிளகா சட்னியை நல்ல தண்ணியாக வச்சுட்டு கோதுமை ரவை உப்புமாவை எடுத்து நல்ல பெரட்டி என்னோடய ஹஸ்பண்ட் சாப்பிடுவார். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எனக்கு பேக் பெயின் ரொம்ப இருக்குது, வலது கை வலியும் ரொம்ப இருக்குதுங்க. உடம்பு சரியில்லை, அதனால் ரொம்ப சிம்பிளாக தாங்க சமையல் பண்ணியிருக்கேன். வாங்க என்ன சமையல் பண்ணியிருக்கேன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு பச்சை பயிறு சாதம் ரெடி பண்ணியிருக்கேன். இது ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தாங்க கற்றுக்கிட்டேன். ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. பச்சை பயிரும் ஹெல்த்துக்கு நல்லது. அப்புறம் பாருங்க, இது பீன்ஸு பொரியல் பண்ணியிருக்கேன். வரமிளகாத்தூள் போட்டு பண்ணுற இந்த பொரியலில் லாஸ்ட்டாக கடலை மாவு தூவி இறக்கிடுவேன், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் பாருங்க, இது கேரட் துவரம் பண்ணியிருக்கேன். எனக்கு அல்சருங்கிறதுனால காரமே இல்லாமல் தேங்காய் பூ போட்டு துவரம் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னோட ஹஸ்பண்டுக்கு வழக்கம் போல் நீர்மோர் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன சமையல் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நான் டெய்லி காக்காக்கு ஏதாவது சாப்பாடு வச்சிருவேன். காக்கா, மைனா, குருவி, அணில் இப்படி எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.